ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 4 முந்திரி, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்திக்கலாம். இதில் நம்ம அரைச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதை சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா பவுடரை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் புதினா, கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 5 டீஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்த மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விடும். சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கனால 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததும் ப்ரெஷர் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி எதுவும் குலையாமல் நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.